டான் தொலைக்காட்சி பார்வையாளர்கள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். தங்கள் எதிர்பார்ப்புகளை தங்கள் வளங்களை பாய்ச்சி தாங்கள் முன்னேறுவது தன்னிறை பெற்ற வழியாகும். அந்த வழியில் பிறருக்கு கோடி நன்மை செய்தாலும் கூட பிறருக்கு தீமை செய்யாதவரே நல்லவர் என்பர் என்று தலைப்பில், பிறருக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்துவதை விட பிறருக்கு துன்பம் ஏற்படுத்துவது எதிரியை ஏற்படுத்தும் அல்ல கெட்ட பெயரை சேர்க்க வேண்டி வரும் என்பதை விளக்க விரும்புகிறோம். இப்ப நீங்க என்னதான் நன்மை செய்தாலும், ஒரு ஆளுக்கோ ஒரு சமூகத்துக்கோ ஒரு ஊருக்கோ ஒரு நாட்டுக்கோ என்ன நன்மை செய்தாலும் ஒரு குறிக்கப்பட்ட காலத்துல மறந்துடுது. நீங்க பாருங்க. ஆனா ஒரு சின்ன தீமை செய்தால் கூட வாழ்நாள் பூர எவரும் மறக்க மாட்டார். ஒரு நாடு இன்னொரு நாட்டுக்கு தீங்கிழைச்சா என்ன, ஒரு ஆள் ஒரு ஊருக்கு தீங்கிழைச்சா என்ன, ஒரு நபர் இன்னொரு நபருக்கு தீங்கிழைச்சாலும் கெட்டது செய்தா வாழ்நாள் பூரா செத்த பிறகு சுடலையில சோமரிக்கங்க இவர் இன்னும் கெட்ட செய்த வேண்டும் எனக்கு முன்னாலே சொல்லியிருக்க. நன்மை செய்யும் போது அது பயன்பாட்டில் இருக்கிற வரைக்கும் நினைவுபடுத்தும். இன்னும் தந்தை இன்னும் செய்த பிறகு மறக்கப்படுவோம். ஆனாலும் நன்மை செய்தாலும் கூட தீமை செய்யாது இருக்க வேண்டும் என்பதுதான் இன்றைய சிந்தை. தீமை செய்யாமல் இருந்தால் எங்களுக்கு ஒரு கெட்ட பேரும் தொடர்ந்து எங்களை பின்பற்றி அல்ல எங்களோட நிழல் போல வராது. நன்மை செய்தால் எங்களோட நிழல் போல வராட்டிலும் நாங்கள் நல்ல மனிதர் என்ற முத்திரையை குத்தி வச்சிருக்கிறோம். அது இன்னொரு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் என்பதனால் தீமை செய்யாது இருப்பது நல்லது. நன்மை செய்வதே இன்னும் நல்லது. ஒருவரது செயல் மாற்றார் உள்ளத்தில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தினால் அவரை மாற்றார் விரும்புகின்றனர். எடுத்துக்காட்டு, பிறருக்கு நற்பணி செய்தல் ஒன்று. இரண்டாவது, ஒருவரது செயல் மாற்றார் உள்ளத்தில் மகிழ்ச்சியின்மை துன்பத்தை விதைத்தால் அவரை மாற்றார் விரும்ப மாட்டோம். எடுத்துக்காட்டு, பிறருக்கு தீங்கு செய்தல். இதுதான் நான் இப்ப சுருக்கமா சொன்ன வரவிலக்கணம் எல்லாம் தியரி என்று சொல்லலாம். அதை நாங்கள் அடுத்து பார்க்கவும். நன்மை செய்தால் நல்லவர், தீமை செய்தால் கெட்டவர் என்றவாறு பொருள் கொள்ள முடியாது. ஏனென்றால் நன்மை செய்வதனால் நல்லவர் என்றும் தீமை செய்வதனால் தீயவர் என்றும் சொல்லி பொருள் கொள்ள முடியாமல் காரணம் சந்தர்ப்பம் சூழ்நிலையால் சிலர் நல்ல செய்திருக்கலாம், சந்தர்ப்பம் சூழ்நிலையால் சிலர் தவறு செய்திருக்கலாம். அது நல்லவர் தொடர்ந்து நல்லா செய்ய வேண்டும், தீமை செய்துவிட்டால் அதை திருத்தி கொண்டு நல்லா செய்ய முன்வாருங்கள் என்பதுதான் எல்லோரதும் எதிர்பார்ப்பு. தவறுதல் சந்தர்ப்பம் சூழ்நிலையால் நடந்திருக்கு. அவை பின்விளைவு அறியாமல் செய்த தவறுக்கு கெட்டவர் என்றாலும் அவருக்குள்ளே நற்குணங்கள் இருக்கலாம். ஏன்னா இது நல்லதென்று அறியாமல் செய்யும்போது நாங்கள் என்ன செய்யுது, கெட்டதென்று அறியாமல் செய்யும்போது நாங்கள் என்ன செய்யறது, அதை உணர்ந்து செய்யுங்கள். அல்ல அறிஞ்சு தெரிஞ்சு செய்யாம உணராமல் செய்தால் தவறாக முடிஞ்சிடும். ஆகவே அறியாமல் தெரியாமல் நன்மை செய்தாலும் அவருக்குள்ளும் தீய குணங்கள் இருக்கலாம். அறியாமல் தெரியாமல் தீமை செய்தாலும் அவருக்குள்ளும் நல்ல உள்ளம் இருக்கலாம். ஆகவே உதவுவது, நல்லது செய்வது, தவறுதலா தீமை செய்வது அல்லது வெளி ஷர்ட் அணிவது போல பேச்சிலும் எழுத்திலும் செயலிலும் அல்ல நடத்தையிலும் என்ன செய்கிறோம், வெளிப்படுத்துறதுதான் உங்களோட ஆழ் மனதில் பதிந்து இருக்கு. ஆழ்மன பதிவில நல்ல எண்ணங்கள் வெளிப்படுகிறாங்க என்பதுதான் பார்க்கணும். ஆழ்மன பதிவில நல்ல எண்ணங்கள் வெளிப்படுவதாயின் நற்பெயர், ஆழ்மன பதிவில தீய எண்ணங்கள் இருப்பாயின் கெட்ட பெயர் ஆக பார்க்க முடியும். ஆகவே நல்லதையே எண்ண வேண்டும், நல்லதையே செய்ய வேண்டும், நல்லதையே வெளிப்படுத்த வேண்டும். நல்ல ஒருவர் என்று அடையாளம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய முத்திரையை நீங்களே உருவாக்கி கொள்ள முடியும். அவை கோடி புண்ணியம் செய்தாலும் கோடி நன்மைகள் செய்தாலும் வெளிப்படுத்துறெல்லாம் நல்லதாக அமையும் போதுதான் நல்லவர். அவை தவறே ஆயினும் தீய எண்ணங்களை பகிர வேண்டாம், தீய செயலில் ஈடுபட வேண்டாம். அதுவே நல் வாழ்க்கைக்கு உங்களுக்கு அத்திவாரமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.